ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ கணவனை இழந்து விடுகிறார்கள் அல்லது காதலிக்கிறார்கள், காதல் முறிவாகிறது, கணவன் விவாகரத்து செய்யப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் இன்னொரு திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் செய்து கொள்கிறார் மனப்பூர்வமாக. பிள்ளைகளை, தன்னை நம்பியுள்ள பிள்ளைகளை காப்பாற்றுவதும் தனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டி திருமணம் செய்து கொள்கிறார். அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை, புதிதாக திருமணமான இடத்தில் திருமணமாக வரை இருந்துவிட்டு புதிதாக போகிற சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இவருடைய பழைய காதலனையும் என்னுடன் வைத்துக் கொள்வேன், அல்லது என்னுடைய பழைய கணவர் இப்போ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, தனியென்று சிரமப்பட்ட வைத்துக்கொள்வேன், என்னுடைய மனைவி, பழைய மனைவி வைத்துக்கொள்ளும் இன்னும் சொன்னால் ஒத்துக்கோமா? யார் இன்னும் ஒத்துவாள்? ஆணு பெண் யாரும் ஒத்துக்கோமா? இதுதான் இன்னைக்கு எங்கள் அருமை அண்ணன் எழுச்சி தமிழர் தலித்துகளின் தனிப்பெரும் தலைவராக மற்ற நண்பர்கள், இதர நண்பர்கள் சொல்லக்கூடிய அருமை அண்ணன் திருமாவளவன். ஆமாங்க, ஒரு திருமணமே ஆகாமல் தனது வாழ்நாள் முழுமையும் அந்த தலித்துகளுக்கு அர்ப்பணித்தவர் என்று சொல்லப்படுகிறார். ஆமாங்க, உண்மையும் அதுதான். அவர் இடதுசாரி இயக்கங்கள் கூட இணைந்து செய்வதாக சொன்னால் அவருக்கு தேவையானப்போ நம்ம இணைந்தார், தேவையற்ற பிரிந்து கொண்டார், அது வேறு. இன்னைக்கு என்ன கூத்துன்னா, 60 ஆண்டு காலம் காங்கிரஸ்காரர்களாக இருக்கட்டும், ஆங்கிலேயர் காலத்தினர்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் தலித்துகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். அவர்களையும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிராமணர்களையும் எதிர்ப்பதற்காக பிராமண எதிர்ப்பு என்று திராவிட இயக்கங்கள் வந்தது. அவர்கள் உண்மையில் எதிர்க்க வந்தது தலித்துகளைத்தான். இன்றும் தலித்துகளை திமுக காலங்களில், இன்னும் திராவிட இயக்கம் திமுக காலத்தில், குறிப்பாக மரியாதைக்குரிய கலைஞர் காலத்தில் அந்த திருநெல்வேலி அந்த ஆற்றுல அத்தனை பேர் செத்தாங்க. கீழ்வெண்மையில் 44 பேர் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். இங்கே சாராய சாவு உங்களுக்கு தெரியும், கொத்து கொத்தாக இறப்பார்கள். இப்போ கரூர் கொத்து கொத்தாக இறப்பு காலி பண்ணுவதில் வல்லவர்கள், நல்லவர்கள்னு சொல்ல முடியாது. அதை சொல்லிட்டு அதை விளக்கம் சொல்வதற்கு செய்வார்கள். அது அவர்கள் சாவு கொடூரமாக இருக்க வேண்டும், அது மற்றொரு பயம் பயம் வர வேண்டும் என்று திட்டமிடுவதில் கழகங்கள், குறிப்பாக திமுக மிகச்சிறப்பாக அவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் நியாயப்படுத்துவார். கூலிப்படைகளை வைத்துக் கொள்வார்கள். அது ஒரு பக்கம். அவர்களுக்கு ஒத்து ஓதுவதற்கு மரியாதைக்குரிய அருமையான முத்துக்குமார் தீக்குளிச்சு செத்து போனான். இன்னொரு இடத்தை சார்ந்த அண்ணன் திருமாவளவனை தான் ரொம்ப பெருசாக நினைச்சார். இப்படியெல்லாம் நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனால் மக்கள் நல கூட்டணி ஒரு மையமாக வைத்து துவக்கப்பட்டது. இடதுசாரிகள் என்ற பேர் அவர்கள் திரிபுராவில் இருந்தார்கள், போய் சேர்ந்து விட்டார்கள். மேற்கு வங்கத்தில் தான் போய் சேர்ந்தார். இப்போ அண்மையில் கேரளாவில் இருக்க போய் சேர்ந்து விட்டார்கள். இப்போ இதே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை வளரக்கூடிய ஒரு இடம் என்னென்றால் தமிழ்நாட்டில் கிடைச்சிது. நாங்கள் ஆட்சியில் பங்கு பெற மாட்டோம், வெளியில் இருந்து நோட்டை சொல்லிக்கிட்டு தான் இருப்போம்னு சொல்லிட்டு இடதுசாரிகள் சொல்லிக்கொண்டு, ஏன்னா அந்த இடதுசாரிகளில் பெருந்தலைவர்கள், கொள்கை முடிவு எடுப்பவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாத அளவுக்கு வயதானவர்களாக போய்விடுவார்கள். இளைஞர்கள் வரும்போது என்னன்னா, நம்ம இவ்வளோ நாள் இருந்தால் நம்மளுக்கு கிடைக்காத வாய்ப்பு கிடைக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு நம்ம சொல்லிவிடக்கூடாது. ஆனால் கொள்கை என்ற பெயரில் சொல்லி அது ஏற்புடையதல்ல, வெளியில் உட்காந்து ஐடியா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு நடைமுறை தான். இன்றைக்கி தமிழக அரசில் 8 தலித்துகள் 60 ஆண்டுகளுக்கு அப்புறம், அன்றைக்கி அறநிலையத்துறையும் தலித்துகள் தான் பார்த்தார்கள், உள்துறையும் தமிழக போலீஸ் உள்ள உள்துறையாக பொதுப்பணித்துறையான கக்கன் போன்றவர்களை வைத்து அழகு பார்த்தார்கள். ஆனால் திராவிட இயக்கத்தில் எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இந்த காலம் வரையும் அவர்களை அடிமையாக போஸ்ட் ஓட்டுறதுக்கும் அந்த கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் இந்த பணியை நம்ம ஆண்டாண்டு காலமாக அவர்கள் அடிமையாக இருந்தவர்கள் அந்த அடிமை இதை விட்டு வர முடியாது. இந்த யானை இந்த சங்கிலியில் கட்டியிருக்கும், அது ஒத்தச்சா பிச்சுட்டு வந்துடும். ஆனால் இளம் வயதில் கட்டி வைத்ததை அது பயந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல தான் அருமை அண்ணன் திருமாவளவனும் திராவிட இயக்கம், குறிப்பாக திமுக சொல்லிட்டே கிடைக்கிறார். அவருக்கு திமுக செய்த கொடுமைகள் துதிக்கோடும். ஆதவர்ஜினா என்ற ஒரு இளைஞன், ஒரு சிந்தனை உள்ள ஒரு இளைஞன் வருகிறார். அந்த 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 இயக்கத்திற்கே ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கிறார். ஏற்கனவே நவாஸ்கள், ஆணூர் நவாஸ்கள், பாலாஜிகள் போன்றவர்கள் வந்தாலும் கூட அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை தலித்துகளுக்கு, இதர பிரிவுகளுக்கு, இவரை நாடி வந்த விருப்பமுள்ள நண்பர்களுக்கு செய்யலை. ஏன்னா தலித் என்பது ஆதி திராவிடர் மட்டுமே இல்லை, அருந்ததியர்கள் இருக்கிறார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு சீட்டு கிடைக்கிறப்போ யாருக்குமே அவர் கொடுத்ததே கிடையாது. அவர் தன்னை ஆதி திராவிடருக்குள்ள சுருக்கி கொண்டார்.
அதான் பிரச்சனையே. இன்றைக்கும் அதை சுருக்கி கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு இது நான் கல்யாணம் பண்ணேன். அது மாதிரி திமுக வந்து செத்து போன கட்சி, எல்லாம் அரசியல் அனாதை ஆக்கி விட்டது. இவர் போய் தாங்கி பிடிக்கிறாரு. அது உள்குத்து என்னன்னு பார்த்தோம்னா என்ன கமிட்மெண்ட்டுன்னு அவர் வந்து என்ன அசிங்கப்படுத்துறாருன்னா, முதல்ல ஆதவ அர்ஜுனா வந்து 3 சீட்டு கேட்குறாரு பொது தொகுதியில். அது கிடையாது, நீ அதாயா உன் லெவலில் அதான்னு வச்சுட்டாரு. முன்பு வந்து தென் மாவட்ட அமைப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அழகிரி கூட அவருடைய கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி என்னையா அது விடுதலை கட்சி தூக்கி அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் ஊட்டிட்டு தான் உட்கார்ந்தார். அடுத்தாப்புல புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு மலத்தை கழிவு பண்ணி ஊற்றி கடைசி வரையும் ஒரு ஒன்றும் பண்ணவே இல்லை. அது எந்த சாதியினரை அங்கேயே சொல்லும்போது அமைதி காத்து ஏதோ சவுண்ட் ஒரு மாதிரி விட்டு செய்து விட்டார். அப்புறம் வந்து அந்த இறந்து போனாங்கல்ல, சாராய சாவு இறந்து போனாங்கல்ல, அத்தனை பேர் கொத்து கொத்தா போனாங்கல்ல, அப்பயும் அவர் என்ன சொன்னார்னா, அது வந்து அது அவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் காட்டவில்லை, அடங்கி விட்டார், ஒடுங்கி விட்டார். அதான் நடந்தது. ஒன்றும் உடலில் இருக்கிறவர் வந்து இவர் இல்லாம போயிட்டா ஆட்சி கவிழ்ந்துடாது. ஆனால் சைக்காலஜிகளாக இலங்கை தமிழர் பிரச்சனை இவர் தாங்கி பிடிச்சார். அவர் எல்லாரும் கொண்டு குவித்த போது இவர் தான் தாங்கி பிடிச்சார். அந்த பாவச்சுமையை சிலுவையாக இவர் சுமந்தார். அந்த தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமை எல்லாத்தையும் சிலுவையாக இவர் தான் சுமந்தார். அப்போ வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாடு, பெண்கள் மாநாடுன்னு வந்தால் அவர் ஸ்டாலின் வந்து அமெரிக்காவில் போய் அறிவிச்சிட்டாரு. அங்கேருந்து வந்தோன்னே வாயா அப்படின்னாரு, போனார். அவருக்கு சொன்னாங்க, வெளியில் என்னன்னு தெரியாது, அவர் தலித்துகள் மேலே உள்ள குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் மேலே தமிழ்நாடு மூலம் கேஸு போட்டதாகவும் பேச எடுத்து காமிச்சதாகவும் கிச்சு பிச்சுன்னா உள்ளே எல்லாரும் தள்ளி விடணும்னு மிரட்டினதாகவும் உடனே டிகேஎஸ் இளங்கோவனையும் ஆலந்தூர் பாரதியன் அனுப்பி வைக்கிறான்னு அவருக்கு எதிராக போனது உட்கார வச்சு பண்ணார். அதை ஏற்றுக்கொண்டார். ஆதவர்ஜுனா வந்து ஒரு புத்திசாலி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணார். அவரை அனுப்புவதற்கு அவர் சொன்னார். ஆனால் ஆதவர்ஜுனா என்ன பண்ணார், இதில் போய் தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் என்ன சொன்னார்னா, என் அண்ணனை போய் பார்த்தவொன்னே அனுமதி வாங்க காலில் விடுது. எவ்வளோ ஒரு மரியாதை வைத்திருப்பார். இன்றைக்கு ஆட்சியில் பங்கு பெற்று கொடுத்து விட்டார். 8 தலித்துகள் எங்கேயும் கிடையாது. இதில் 10 ஆக முடியும். ஆனால் இடதுசாரிகள் என்ற பெயரில் கம்யூனிஸ்டுகள் மனது வைத்தார். 2 பேர் இருக்காங்க. அதில் 2 பேரும் ஜெயிச்சதில் 2 தலித்துகள் இருக்காங்க. கீவளூரில் நதாவும் திருத்துறைப்பூண்டியில் மாரிமுத்தார். அவர்களையும் சேர்க்க வேண்டியதானே, சேர்க்கலை. நாங்கள் வெளியிலிருந்து இடகுத்து வளகுத்து குத்திட்டு நாங்கள் போராடுவோம். என்ன 3.25 பேர் உட்காந்துட்டு ஊருக்கு 100 பேர் இருந்தாலும் 1.25 கொடியை வச்சுக்கிட்டு ஒண்டியாக கத்திட்டு கிடக்கிறது அவங்க பாப்பான்னா தெரியாது. எல்லாம் படித்து விட்டார்கள். அனாதை திமுக போல அவர்களும் அரசியல் அனாதையாகி கூடாது. தத்துவத்தை வினைத்து ஒரு நண்பர் பேசுகிறார், வரம்பு மீறி பேசுகிறாரு, ஒருமையில் பேசுகிறார். ஒரு கம்யூனிஸ்ட் தோழர், அந்த நியூஸ் ஏஜில் பேர் வேண்டாம், அவர் சொல்கிறாரு, நீ நான் பேசுகிறார். என்ன ஒரு நாகரிகம். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை, அவர் ஆற்றுல ஒரு கால் வச்சுக்கு வரான், சேத்துல ஒரு கால் வச்சுக்கு வரான். இது திமுக வரணுமா? யார் பாஜகவை எத்தனை நாளைக்கு காமிச்சு பூச்சாண்டிங்க? அவன் செத்து சுண்ணாம்பா போய் செத்த கருவாடு மீனாக அந்த மாதிரி பண்ண அவனை போய் எதிர்க்க போகிறேன். நான் இந்திய லெவலில் பேச போகிறேன். திமுகவை இடைய வேண்டுமா? சொன்னோம்ல ஆரம்பத்தில், நான் காதலனையும் கொண்டு வாங்க, என்னுடைய முன்னாள் கணவர் கொண்டு வாங்குற மாதிரி இருக்குது. மரியாதைக்குரிய திருமாவர்களே, நீங்கள் மிகப்பெரிய சிந்தனையாளர், அறிவாளி. ஆனால் அண்மை காலத்தில் நோபல் பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் திறமையாளர் என்று 50 ஆண்டுகள் அவர் அரசியலில் பல்வேறு நிலைப்பாடுகள் எடுத்தாலும் அவரே சொல்லிவிட்டு அப்புறம் வால்பஸ் வாங்கிட்டார். அசிங்கப்பட்டு போக வேண்டாம். ஏற்கனவே உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் உங்களை பின்பற்றி வந்தவங்கள தாவேக்கா போயிட்டாங்க. சரி, மரியாதைக்காக அவருக்கு வந்து இடைவெளி போனாக்கா அவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களே என்ன பண்ணார், எம்எல்ஏ நிற்க போகிறேன்னு சொன்னார். அதையும் கெடுத்து விட்டார்கள். அதெல்லாம் வெற்றிக்கு உற்றவாதம் தர முடியாது. இன்றைக்கி வந்து பாஞ்சாலி எப்படி முதல் பிறவியில் வந்து எப்படி அந்த நலாயனியாக இருந்து 2வது பிறவிக்கு அவங்க வந்தாங்களோ அதுபோல் இன்றைக்கி வந்து வன்னியரசு வந்திருக்கிறார். அவர் கட்சியில் இருப்பவர்கள் ஒரு எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய பொறாமை உணர்வு தானே. ஆனூர் நவாஸாக இருக்கட்டும், பாலாஜியாக இருக்கட்டும், ஏன் தலைவருக்கே வந்து விட்டதோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தாவேக்கா பற்றி மட்டம் தட்டுறது இடையில எல்லாம் வக்கனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ரொம்ப நீண்ட காலம் அடிமையாக இருந்தது. உங்களை ஃபாலோ பண்ணி விட்டார்கள், உங்களை நம்பி வந்து விட்டார்கள் என்பவர் அவரை மேலும் திமுக போன்று அடிமையாக வைத்திருக்காதீர்கள். 5 சீட்டு, இப்போ 8 சீட்டு, 5 சீட்டு தொங்குனீங்க. எம்எல்ஏ சீட்டு உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைத்திருக்கிறார்கள். மறுபடியும் வைப்பதற்கு மறுபடியும் நிற்காதீங்க நண்பரே. வாழ்த்துக்கள்.